அண்ணே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேண்ணே. இந்த பணத்தை பூரா நீ இடத்துல போட்டல, இப்ப இந்த இடத்த கரையம் பண்ண உனக்கு பணம் தேவைப்படும்ல. அந்த மாதிரி நேரத்துல நீ யோசிக்காம தம்பி கிட்ட கேளு. தம்பி உனக்கு கரையத்துக்கு எவ்வளவு பணம் வேணுமோ ரெடி பண்ணி கொடுத்துறேன், சரியா? அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணே, போன் வருது. ஹலோ அண்ணாச்சி, லோடு அனுப்பிட்டீங்களா? அனுப்பிருங்க அனுப்பிருங்க. நான் அந்த தான் கடை திறக்க போறேன் இருண்ணே. அந்த பழைய வகையில கொடுத்துறேன் அண்ணாச்சி. நீங்க அனுப்பிடுங்க. ஒரு நாளைக்கு இப்படி செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் 6 நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சந்திரா, மறக்காம வரும்போது அந்த பேக் எடுத்துட்டு வந்துரு. வரேன். ஐயோ சீக்கிரமா, எவ்வளவு நேரம்? எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர வேணாமா? ஏன் அவசரப்படுறீங்க? போலாம் வா. போச்சு, எல்லாம் போச்சு. உன்னால என் மானமே போகுது. ஏய், என்ன நீ ஓமானம் மட்டும் போற மாதிரி பேசுற? போனா 2 பேர் மானம் தானே போகும். ஆமா, இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எல்லாரும் பணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்றது, ஏதாவது பண்ணி தானே ஆகணும். நான் பணத்தை ஏமாந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சோத்துல விஷத்தை வச்சு என்னை கொன்னாலும் கொன்னுடுவாங்க. இருக்கிற கோவத்துக்கு நானே உன்னை கொண்டு இருக்கணும். போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். என்ன சித்ரா இப்படி பேசுற? அன்னைக்கு பணம் வந்த உடனே உனக்கு தானே பிரியாணி பட்டுப்படவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். எல்லாம் உனக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் தானே. இந்த வெட்டி வாசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போற? அமௌண்ட் சின்னதா இருந்தா பரவாயில்ல, தர்மதுரை கிட்ட வாங்கி கொடுக்கலாம். 4 லட்சம் சொல்லி கேட்டா செருப்பால் அடிக்க மாட்டான். என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறியா? யோசிச்சா மட்டும் பணம் கூறிய பிச்சுட்டு கொட்டுமா என்ன? எங்க இருந்தோ மாப்பிள்ள வந்துச்சு, என் தலையெழுத்து. உனக்கு வாழ்க்கப்பட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கேன். என்னையும் தான் மதுரையில இருந்து ஒரு டீச்சர் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா கேட்டாங்க. அதுக்காக அதெல்லாம் நான் இப்ப வந்துட்டா சொல்லிட்டா இருக்கேன். நானுக்கு வேண்டியது பேசுவியா? பேசினா மட்டும் அப்படியே அர்த்தம் தள்ளிடுவாரு. வாய் கிழிய பேசினா மட்டும் பெரிய மனுஷன் ஆயிட முடியாது. விவரமா பொழைக்க தெரியணும். உங்ககிட்ட இப்படி அசிங்கப்படுறதுக்கு பேசாம உண்மையை சொல்லிட்டு அவங்க கிட்ட செருப்பாளி அடி வாங்கி போய் சொல்லு. யார் வேணான்னு சொன்னா? இவர் போய் 4 லட்சத்தை ஏமாந்துட்டு வருவாரா? இவரை நான் எதுவுமே சொல்லாம கொஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? சரி சித்ரா, தப்புதான், ஏமாந்துட்டேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? இந்த மாதிரி நேரத்துல நீ தானே எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீயே என்ன இப்படி திட்டிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? அட்வைஸ் கொடுத்தா மட்டும் பணம் வந்துருமா என்ன? இப்பெல்லாம் 1000 2000 கடன் கொடுக்கறதுக்கே ஆதார் கார்டை வாங்கி வச்சுட்டு தான் கொடுக்கறாங்க. இதுல லட்சக்கணக்கில் கேட்டா கேரண்டி செக்யூரிட்டின்னு நிறைய கேட்பாங்க. உன்கிட்டதான் அப்படி எதுவுமே இல்லையே. சரி, சம்பாதிச்சு 4 நகை நட்டு வாங்கி போட்டிருந்தா கூட ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அதை அடமானம் வச்சிருந்திருக்கலாம். அதுக்கும் துப்பு இல்ல. ஐயோ, அது தாலி ஆச்சு. அவங்க அம்மா வீட்டுல போட்டு நகை இருக்குமே, அதெல்லாம் கேட்டு பார்க்கலாம். சித்ரா, நம்ம பிரச்சனை எல்லாம் முடிய போகுது. எப்படி? ஒன்ன வச்சுதான். என்னது? உங்ககிட்ட இருக்க நகையை வச்சுதான் இந்த பிரச்சனையை முடிக்க போறேன்னு சொல்ல வந்தேன். அதை அடகு வச்சு வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவோம், அப்புறம் நகையை மீட்டுப்போம். அசிங்கமா இல்ல? என்னமோ நீ உழைச்சு வாங்கி போட்ட மாதிரி இவ்வளவு உரிமையா கேக்குற? அதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டது. அதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. சித்ரா ப்ளீஸ். சித்ரா என்ன ப்ளீஸ்? உன்னால நான் புகுந்த வீட்டுல படுற அவமானம் பத்தாதுன்னு பிறந்த வீட்லயும் அசிங்கப்படணுமா? நான் சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன் சித்ரா. ஆமா, யார் நீ? கல்யாணம் ஆன புதுசுல மறு வீட்டுக்கு உனக்கும் எனக்கும் எங்க வீட்ல 2 மோதிரம் போட்டாங்களே, ஞாபகம் இருக்கா? 1 மாசத்துல திருப்பி தரேன்னு நீ வாங்கிட்டு போன. இன்னைக்கு பரத்துக்கு 10 வயசு, சோனியாவுக்கு 7 வயசு. திருப்பி தர மூஞ்சியும் முகரையும் பாரு. பிரியாணி பட்டு படுன்னு வாங்கி தரப்பெல்லாம் கொஞ்ச நாள், இப்ப நீ யாருன்னு கேக்குறாளே. ஏன் நம்ம முனியம்மா பேச்சியோட மகன் அந்த கோயம்புத்தூர் காரியோடவே இருந்துருன்னு சொல்லிட்டானாமே. அவரோட பொண்டாட்டி பாவம்ல. அந்த அக்கா என்ன எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட அப்படி பேசுவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்களோ தெரியல. நினைச்சா பாவமா தான் இருக்கு. அந்த பையன் ஏன் இப்படி செஞ்சான்னு எனக்கும் தெரியல. அந்த ஆளு நல்லதா இருந்தாரு. எல்லாம் அவ பார்த்த வேலை.
அந்த மனுஷனா அந்த அளவுக்கு மயக்க போட்டிருக்க போல இருக்கு. சரி விடு, நமக்கு எதுக்கு அந்த பேச்செல்லாம்? நம்ம வேலையை நம்ம பாப்போமே. அடுத்தவங்க கதையெல்லாம் கேட்டா நமக்கு தான் நிம்மதி இல்லாம போகும். ஏ மீனாட்சி, அந்த டம்ளர்ல நீ தானே காஃபி குடிச்ச? அத நீயே கழுவி வச்சுட்டு போலாம்ல. இத கிச்சன் வரைக்கும் மெனக்கிட்டு வந்துட்டு அத அப்படியே போட்டுட்டு போற. அதான் அவ பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு தானே இருக்கா. இந்த டம்ளரையும் சேர்த்து கழுவி வைக்க மாட்டாளா? ஏன் அந்த டம்ளரை கூட உன்னால கழுவி வைக்க முடியாதா? அது கூட நேரம் இல்லாம மேடம் அப்படி என்ன வேலை பார்க்க போறீங்க? முறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா அந்த டம்ளரை கழுவி வச்சுட்டு போக சொல்லிட்டேன். அம்மா, நீ வேணும்னே தானே என்ன செய்ய சொல்ற? ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் காஃபி குடிச்சிட்டு டம்ளர் இப்படி வச்சுட்டு போனதே இல்லையா? இப்ப மட்டும் என்ன நீ புதுசா சொல்லிட்டு இருக்க? இத்தனை நாளா உன்னை எந்த வேலையும் வாங்காம இருந்தது ஏன் தப்புதான். அதனாலதான் சொல்றேன், இன்னையில இருந்து உன் வேலையெல்லாம் நீதான் செஞ்சுக்கணும். பேசாம அந்த டம்ளரை கழுவி வச்சுட்டு தான் போகணும். இவ முன்னாடி நான் அசிங்கப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் பண்றல, என்னால நீ சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுமா. மீனாட்சி, சொல்றத செய்யாம எங்க போற? அத்தை அத்தை வேண்டாம் அம்மா, வேண்டாம். இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். நீ இவ்வளவு வேணா தலையில தூக்கி வச்சு கொண்டாடு, ஆனா அதுக்காக என்ன அசிங்கப்படுத்தாத. முதல்ல கைய விடுமா. முடியாதுடி. ஒழுங்கு மரியாதை அந்த டம்ளரை கழுவி வச்சுட்டு வெளியில போ. வேண்டாம் விட்டுருங்க. கைய விடுமா. நான் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும்? இது ஏன் வீடு. ஹாஸ்டல்ல தங்குறதுக்கு வக்கு இல்லாம இவதான் இங்க உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கா. அவ்வளே அந்த வேலையெல்லாம் செய்யட்டும், என்னால செய்ய முடியாது. தொடப்பு கட்டை எடுத்த பிச்சுருவ பாத்துக்கோ. அத்தே, உன் வாயில இருக்கிறது நாக்கா இல்ல தேர் கொடுக்காடி? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படி மனசு வருது? ஏன் அவ மட்டும் தான் இந்த வீட்டுல சாப்பிடறாளா? நீ தானே சாப்பிடுற. இன்னைக்கு ஒரு நாள் இந்த சின்ன வேலையை கூட உன்னால செய்ய முடியாதா? அம்மா, அவ்வளவு நானும் உனக்கு ஒண்ணா? கண்டிப்பா கிடையாது. அவ வேற, நீ வேறதான். அவ குணத்துல பாதி கூட உனக்கு கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா உன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்குமா? அம்மா, தேவையில்லாம கண்டவ கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாத. பார்வதி ஒண்ணு கண்டவ கிடையாது. அவளும் இந்த வீட்டு பொண்ணுதான். அப்படி நீ வேணா நினைச்சுக்கோ, என்னால அப்படி எல்லாம் ஏத்துக்க முடியாது. நீ அவளை ஏத்துக்கோ இல்ல ஏத்துக்காம இரு, அது எங்களுக்கு தேவையில்லை. அவளுக்குன்னு நாங்க இருக்கோம். இப்ப நீ இந்த டம்ளரை கழுவி வச்சுதான் வெளியில போற. என்னால செய்ய முடியாதுமா, இவதான் செய்யணும். ஓஹோ, அப்படியா மேடம்? சரி பார்வதி, நீ இந்த பக்கம் வா. நீ இந்த பக்கம் வாமா. அப்படியே விட்டுட்டான்னு வச்சுக்கோ, பொண்ணெல்லாம் பொட்டிரும். முதல்ல பாத்திரத்தை எல்லாம் கழுவி வை. அத வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். நீ சும்மா இரு பார்வதி, உனக்கு இவளை பத்தி தெரியாது. இந்த பாரு, இந்த பாத்திரத்தை எல்லாம் இன்னைக்கு நீ கழுவி வைக்கிற, அதுக்கப்புறம் தான் நாங்க உள்ள வந்து சமைப்போம். இல்லன்னா இன்னைக்கு இந்த வீட்டுல சமையல்லாம் கிடையாது. போனா அடுப்பு ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு அடுப்பு. வாங்க எல்லாம் வெளியே கழுவி வை. வா என்னத்த நீங்க ஒரு சின்ன விஷயம் தானே, அதுக்கே அவளை அப்படி திட்டுனீங்க? ஏற்கனவே என்ன மீனாட்சிக்கு பார்த்தாலே பிடிக்காது, இப்ப இது வேறயா? ஏமா, எதுக்கு அவளை பத்தி எல்லாம் நீ கவலைப்படுற? நான் ஒண்ணு வேணும்னே அவளை இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லல. நீ பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போது மூஞ்சில அடிக்கிற மாதிரி டம்ளரை பொட்டுன்னு போட்டா அதை பாத்துக்கிட்டு எப்படிமா நான் சும்மா இருக்க முடியும்? இவளை எல்லாம் இப்படி கண்டிச்சாதான் சரிப்பட்டு வருவா. நீ எதுவும் நினைச்சிட்டு இருக்காத, விடு. அவ எப்பவுமே இப்படிதான். அவளை பத்தில நீ கவலைப்படாத, சரியா? இந்தாங்கண்ணே. அக்கா, 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ பச்சரிசி, நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. என்னக்கா, நம்ம வீட்டுல எது விசேஷமா? எங்க வீட்டுல விசேஷம்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, சக்கரை பொங்கலுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வாங்குறீங்களே, அதான் கேட்டேன். சாயங்காலம் நம்ம மாரியம்மன் கோயில்ல பூஜை பண்ண போறோம். அங்க பிரசாதம் கொடுக்க சக்கரை பொங்கல் பண்ண போறேன். நீயும் மறக்காம வந்துரு தோனி. சக்கரை பொங்கலா? கண்டிப்பா வந்துடுறேன். ஆமாக்கா, அவன் சாயங்காலம் பிரசாதத்துக்காக கண்டிப்பா வந்துருவான். அப்படியே அவனுக்கு வேற எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துரு, நான் ஆளை மாத்திக்கிறேன். அக்கா, உன் அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் கோயிலுக்கு வரவும் மாட்டேன், அந்த பிரசாதமும் வேண்டாம். நீ போயிட்டு உக்காந்தாக்கா. அக்கா, காசு கொடுத்துட்டு போங்கக்கா. ஐயோ, மறந்தே போயிட்டேன் தர்மா. மறந்து போயிட்டீங்களா? இதனாலதான் வரவங்கள்ட்ட பேச்சு கொடுக்காதன்னு சொன்னா எங்க கேக்குறான்.
இந்தாங்க 300 ரூபா எடுத்துக்காங்க. உன் சம்பளத்துல எடுத்துருவா. அண்ணா ஏன்னு இந்தாங்க. ஏற்கனவே என்னை நம்பி எல்லாருக்கிட்டையும் 4 லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்குள்ள போய் இன்னும் 4 லட்ச ரூபாய் வேணும்னு எப்படி கேட்கறது? இல்ல உண்மையை சொல்லிடலாமா? சொன்னா என்ன நினைப்பான்னு தெரியலையே. இந்த மனுஷன் கையில பணத்தை எடுத்துட கூடாது. எப்படிதான் மாப்பு முடிச்சு வராங்களே தெரியல. தம்பி என்னங்க வேணும்? ஒரு உப்பு பாக்கெட்டும் துணி சோப்பும் இந்த ஒரு கொடுப்பா. நிமிஷம். வேற ஏதாவது வேணுமா? இல்லப்பா அவ்வளவுதான்ப்பா. தர்மா, அண்ணே. ஒரு உப்பு பாக்கெட்டுக்கும் சோப்புக்கும் காசு வாங்கிக்க. 2 பொருளும் சேர்த்து 30 ரூபா ஆச்சுண்ணே. கொடுங்கக்கா. குடுறா. இந்தாங்கண்ணே. இந்தாங்கக்கா. என்னண்ணே டீ குடிக்க போறீங்களா? ஆமாண்டா அண்ணே, நீ கொஞ்சம் கடையை பாத்துக்கண்ணே, நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். இரு தர்மா, நான் அதுக்காக வரல. என்னடா நான் கடைக்கு வந்தாலே பணம் எடுக்க தான் வருவேன்னு நினைச்சியா? அண்ணே சேச்சே அப்படிலாம் இல்லண்ணே, இது நம்ம கடை. நீ எப்ப வேணாலும் வந்துட்டு போலாம். நீ பணமும் எடுத்துட்டு போலாம். உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சரியா? இரு வந்துடுறேன். பணம் எடுக்க வரலடா. என்ன அதிசயமா பணம் எடுக்க வரலன்றாரு? தோர்னே சரியில்லையே. இதுல எது வில்லங்க இருக்கு? உன்னை பார்க்க தான்டா வந்தேன். என்னண்ணே, ஏதாவது முக்கியமான விஷயமா? அண்ணே எதுவா இருந்தாலும் சொல்லுண்ணே. ஏண்ணே என்கிட்ட பேச தயங்குற? இல்ல தர்மா, நீ எல்லார்கிட்டையும் எனக்காக பேசி பணம் வாங்கி கொடுத்தல. நான் ஒரு வாரத்துல திரும்பி கொடுத்துறேன்னு சொல்லி தானே பணத்தை வாங்கினேன். ஆமா. இப்ப 2 நாள் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் பணத்தை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்காக அந்த பணத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டவன் நீ. ஆனா இது வரைக்கும் பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட கேட்கலையே. அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஏண்ணே இத கேட்கவா நீ மெனக்கெட்டு கடைக்கு வந்து தயங்கி நிக்கிற? நான் என்ன பணத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்? நீ தான் கண்டிப்பா ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துருவிய. அப்புறம் என்ன என்கிட்ட இதுக்காக தயங்குற? அண்ணே, மத்தவங்க எல்லாம் பணத்தை பத்தி விசாரிச்சாங்களே நினைச்சு சங்கடப்படுறியா? அப்படிலாம் இல்ல தர்மா. புரியுதுன்னு. நீ அப்படிலாம் எதுவும் வருத்தப்படாதண்ணே. இப்ப வேணா உங்களுக்கு உன் மேல நம்பிக்கை வராம இருக்கலாம். ஆனா நீ ஒரு வாரத்துக்கு அப்புறம் பணத்தை திருப்பி தருவல்ல, அன்னையில இருந்து உன்னை எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்கண்ணே. இவன் வேற ஆகுனா ஒரு வாரம் அதையே சொல்லிட்டு இருக்கானே. அண்ணே நான் இப்பவும் சொல்றேனே, நான் உன்னை முழுசா நம்புறேன். உன் பணத்துக்கு பொறுப்பேத்துக்கிட்டதுனால எனக்கு கொஞ்சம் கூட சங்கடமே கிடையாதுண்ணே. அண்ணே நீ பணத்தை வேற டபுளா திருப்பி தருவேன்னு சொல்லியிருக்க. அது நீ நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரோட நல்லதுக்காக தானே பண்ற. அப்படி இருக்கும்போது ஐயோ நம்ம என்ன பணத்துக்கு நம்ம பொறுப்பேத்துக்கிட்டோம்னு சொல்லி உன் தம்பி நான் சங்கடப்படுவேனா? உன் பிசினஸ் டெவலப் ஆனா அது எனக்கு சந்தோஷம் தானே. அப்புறம் அடுத்த வாரம் நீ இந்த பணத்தை திருப்பி கொடுக்கும்போது என் பங்கு நீ தரவேணானே. ஏன் தருமா அப்படி சொல்ற? அது ஒண்ணு இல்லண்ணே, அம்மாவோட கம்மலை அடகு வச்சிருக்கேன். அதை மட்டும் நீ மீட்டு கொடு போதும். அப்புறம் அதுல மீதி பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீயே வச்சுக்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே இப்ப கை செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா? இல்ல தர்மா, வேண்டாம். நீ வேலையை பாரு, நான் வரேன். என்னண்ணே டீ குடிக்க போலையோ? டேய் போய் வேலையை பாரு. இப்பதான் கரெக்டா போன் அடிக்கணுமா? ஷூஸ கேட்டு. அம்மா நான் சித்தப்பா கடைக்கு போயிட்டு வரேன். குடு. சீக்கிரம் வந்துரு. சாரி போ.
என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பேன். நான் ஏதோ செய்யல மீனாட்சி. சீ, அசிங்கமா போய் சொல்லாத. நான் தான் பாத்துட்டு இருந்தனே. நீ வேணும்னே என் Dress எரிச்சிட்டு கையில அயன் பாக்ஸோட நின்னுட்டு இருந்த. இப்ப கையும் களவுமா மாட்டினதும் சமாளிக்க பாக்குறியா? ஐயோ என்ன மீனாட்சி, சத்தியமா நான் இத பண்ணல. நான் பார்த்தப்போ அயன் பாக்ஸ் டெஸ்க் மேலதான் இருந்துச்சு. தேஞ்ச வாட வந்த உடனே தான் நான் வந்து ஆஃப் பண்ணேன். ஏய் நடிக்காத. நான் அயன் பாக்ஸ் நிமித்தி வச்சுட்டு தான் போனேன். அது எப்படி தானா சாயுமா? நீ வேணும்னே தான் என் Dress எரிச்சிருக்க. ஏ மீனாட்சி, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? பார்வதி, என்னம்மா ஆச்சு? ஏமா அழுதுட்டு இருக்க? அது நான் அயன் பண்றதுக்காக என்னோட Dress இங்க வச்சுட்டு போன் வந்துச்சேன்னு நான் பேசுறதுக்காக போனேன். வந்து பார்த்தா இவ வேணும்னே என் Dress மேல அயன் பாக்ஸ வச்சு என் Dress தீச்சு வச்சிருக்காமா. அதுக்குன்னு அவளை அடிச்சியா? ஆமா. தொலைச்சு என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ண கை நீட்டி அடிப்ப? மா, இப்ப எதுக்குமா என்ன அடிச்ச? தப்பு செஞ்சது இவள என்னன்னு ஒரு வார்த்தை நீ கேட்டியா? ஏய், பார்வதி எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டா. எனக்கு தெரியும் அவளை பத்தி. நீதான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டு அவளை அடிச்சிருப்ப. மா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அத எப்படி அவளை விசாரிக்காம தங்கச்சி மேல கை வைக்கலாம்? டேய், நீ சும்மா இருடா. என்ன ஏதுன்னு தெரியாம தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துராத. எனக்கு பார்வதி பத்தியும் தெரியும், இவளை பத்தியும் தெரியும். அப்போ இவ என்ன செஞ்சாலும் அது தப்பே இல்லன்னு சொல்றியா? பார்வதி தப்பே செய்ய மாட்டான்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் அவ கண்டிப்பா செய்ய மாட்டா. மா, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு என்னடானா அப்பா இவளுக்காக என்ன அடிக்கிறாரு, இப்போ நீ என்ன அடிக்கிற? உங்களுக்கு நான் பொண்ணா இல்ல இவ பொண்ணா? ஏய் அடச்சி, உன் புத்திய காமிச்சிட்டல பாத்தியா? எப்படி பேசி எந்த பேச்சை எப்படி மாத்த பாக்குற. ஆனா பார்வதி அப்படி கிடையாது. பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவ இவ. நேத்து வந்தவ மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க. மீனாட்சி உன் பொண்ணு தானே, அவளை நம்ப மாட்டியா நீ? பார்வதி நேத்து வந்தவளா இருந்தால ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்க ஒரு நாள் போதுண்டா. அவங்க செய்யற செயலை வச்சு அவங்க எப்படிப்பட்டவன்னு கண்டுபிடிச்சிடலாம். பா, நீங்க இவளை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா பொதுவான நியாயம் ஒண்ணு இருக்குல்ல. பிரச்சனைனா ரெண்டு பக்கமும் விசாரிக்கணும். இவள மட்டும் எதுவுமே கேட்காம என்ன மட்டும் திட்டிட்டே இருந்தா அது என்ன விதத்துல நியாயம்? மா, மீனாட்சி சொல்றதும் கரெக்ட் தானே. பார்வதிய விசாரிக்காம நீங்க பேசுறது தப்பு. பார்வதிய விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனாட்சி மேல தப்புனா நீங்க பேசுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு மீனாட்சி மேல கை வைக்கிறீங்க? ஏண்டா, இவ செஞ்ச காரியத்துக்கு இவள அடிக்காம கொஞ்சுவாங்களா? பண்ற எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை வேணாம். பார்வதி தப்பே செஞ்சிருந்தாலும் இவ என்ன பண்ணிருக்கணும்? வந்து நம்ம கிட்ட சொல்லி இருக்கணும். இவளா எதுக்கு பார்வதி அடிக்கணும்? அது மட்டும் தப்பு இல்லையா? சரிப்பா, மீனாட்சி பண்ணது தப்புதான். ஆனா பார்வதி கிட்டயும் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன். எதுவுமே தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, பார்வதி கிட்ட விசாரிக்கணும் அவ்வளவுதானே? பார்வதி, நீ சொல்லுமா, என்ன நடந்துச்சு? இவ சொல்ற மாதிரி நீதான் அந்த ட்ரெஸ் தீச்சியா? சொல்லுமா. மீனாட்சி வந்ததும் ட்ரெஸ் அயன் பண்ணதும் எனக்கு தெரியாது. நான் வந்து பாக்கும்போது தேஞ்ச வாட வந்தது. அப்புறம் தான் அயன் பாக்ஸ் ட்ரெஸ் மேல இருந்ததை பார்த்து ஓடி வந்து நான் ஆஃப் பண்ணேன். மீனாட்சி அந்த சமயத்துல தான் அயன் பாக்ஸ் என் கையில இருந்ததை பார்த்து என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. போதுமாடி, இப்ப எல்லாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. பார்வதி மேல எந்த தப்பு இல்லன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இவங்க கேள்வி கேட்பாங்களா? இவங்களும் ஏதோ ஒரு பதில் சொல்லுவாங்களா? உடனே இவ எந்த தப்புமே செய்யலன்னு சொல்லுவாங்களா? இத நான் நம்பணுமா? இதுக்கு மேல உனக்கு என்ன தெரியணும்? அதான் பார்வதி என்ன நடந்துச்சுன்னு சொல்றால. நான் அயன் பாக்ஸ வச்சுட்டு போய் ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. கண்டிப்பா அதுக்கு இடையில வேற யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அயன் பாக்ஸ் அதுவா ட்ரெஸ் மேல சாயுமா? ஏன் இப்படி கூட நடந்திருக்கலாம்ல? நீ போன் வந்த அவசரத்துல அயன் பாக்ஸ் சரியா வைக்காம கூட போயிருக்கலாம்ல.
முதல்ல நீ எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணாம போன? மாமா நான் பார்க்கும்போது பரத் ஓடுனத பார்த்தேன். ஒருவேளை தெரியாம அவன் கைப்பட்டு கூட விழுந்திருக்கலாம்ல. என்னம்மா நீ செஞ்ச தப்புக்கு ஏன் பிள்ளைய மாட்டி விட்டு தப்பிக்க பாக்குறியா? ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லலக்கா. நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன் பசங்க எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. தேவையில்லாம அவங்கள பிரச்சனையில மாட்டி விடாத. என்ன பேசுற பாரு. தெரியாம கைப்பட்டு விழுந்திருக்கலாம்னு தானே சொல்றா. மா எனக்கு இதெல்லாம் சரியா படல. அதனாலதான் அன்னைக்கே இவளை ஹாஸ்டல்ல சேர்த்து விடலான்னு சொன்னேன். நீ தானே வேண்டான்னு சொன்ன. இப்ப பாரு தேவையில்லாம பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு.